இப்போ நம்ம தேங்காய் சட்னி எப்படி சுவையாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பல் பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் புளி சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இதை அரைக்கும் போது நம்ம தேங்காய் உடைக்கிறப்போ அந்த தண்ணி இருக்கும்ல, தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றி அரைச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீதம் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை சேர்த்து அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சட்னிக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான தேங்காய் சட்னி ரெடி. இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.